நமது 16வது மெகா மகளிர் விருது வழங்கும் நிகழ்ச்சியின் முதல் விருது கொஞ்ச தமிழ் பேசும் வயதில் அந்த தமிழ் கடவுளின் பெருமைகளை பாடி மகிழும் குட்டி கேபி சுந்தராம்பாள். இதோ அவரை பற்றிய ஒரு தொகுப்பு. திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என மாணிக்க வாசகரின் பக்தி எழுத்துக்களை புகழ்வர். அதுபோல கேட்பவர் மனதை உருக வைத்து பக்தி கடலாக பொங்கி எழச் செய்யும் தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் இவர். பால் கவடி, பன்னீர் கவடி, புஷ்ப கவடியாம், சக்கர கவடி, சந்தன கவடி, சேவர் கவடியாம், சர்ப்ப கவடி, வச்ச கவடி, புஷ்ப கவடியாம், மலையை சுற்றி கவடி ஆட்டம் தினமும் நடக்குமாம். வேலனுக்கு ரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, அதோ வராண்டி பழனி ஆறுமுகம் தாண்டி, அவன் போனா போறாண்டி முருகே தானா வராண்டி. 2016 ஆண்டு சென்னை திரு ஹேமானந்த் திருமதி யாமினி தம்பதியினருக்கு கடவுள் அளித்த வரம் இவர். முக்கனி சுவை போல இனிய பக்தி பாடல்கள் பாடி வரும் இவர் இப்பொழுது 3ஆம் வகுப்பு தான் படித்து வருகிறார். சிறு வயது முதலே இவரது பாட்டி பாடி வரும் பக்தி பாடல்களை ரசிக்க தொடங்கிய இவர் மெல்ல மெல்ல சிறு ஸ்லோகங்களில் இருந்து வெகு விரைவில் முழு பாடல்களை பாடத் தொடங்கி விட்டார். நான் முருகப்பெருமானின் பக்தை என பெருமையுடன் கூறும் இந்த சின்னஞ்சிறு குயில் தனது 3ஆம் அகவையில் முதலில் பாடிய பாடல் என்ன தெரியுமா? ஏதோ நர்சரி ரைம்ஸ் அல்ல, அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ். கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் போரி கப்பிய கரி மூகன் அடிப்பேனி. இப்படி வீட்டிலேயே பாடிக்கொண்டிருந்த இந்த பைங்கிளி தனது 5வது அகவையில் மதுரை பூங்கா முருகன் கோவிலுக்கு இறை தரிசனத்திற்காக சென்ற பொழுது அங்கே நடந்து கொண்டிருந்த பக்தி இசை கச்சேரியில் தானும் மேடை ஏறி பாடலாமா என ஆசைப்பட்டு கேட்க, அந்த திருமுருகன் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் வைகாசி விசாகத்தில் முதலில் மேடை ஏறி பக்தி இசை பாடகியாக புது பிறவி எடுத்தவர் இவர். மயில் மீது மன்னனை இருக்க வைத்து 7 ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி வெச்சி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து வெச்சி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். முதல் மேடையிலேயே எந்தவித அச்சமும் இன்றி இவர் ஆர்வமுடன் வழங்கிய அருள் இசையை கண்டு அனைவரும் பாராட்ட, அதன் பின்னர் முறையாக திருக்கோவில்களிலும் பக்தி நிகழ்ச்சிகளிலும் இசை படைக்க தொடங்கிவிட்டார். ஆனா ஆவண்ணா படிக்கும் மழலைமாறா பருவத்திலேயே முருகப்பெருமானின் பாடல்களான கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி என சகலத்தையும் நினைவில் வைத்து இனிமையாக உயிர்ப்புடன் பாடி கேட்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துபவர் இவர். இசை விருந்து படைப்பதுடன் இறையருள் பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆழமான கருத்துமிக்க கதைகளையும் சொற்பொழிவாக ஆற்றுகிறார். பாடலில் தான் இப்படி அசத்துகிறார் என்றால் படிப்பிலும் படுச்சுட்டி பாப்பா. பள்ளி முடிந்தவுடன் வீட்டு பாடம் அனைத்தையும் செய்துவிட்டு இரவு உறங்கச் செல்லும் முன் 2 மணி நேரம் தினமும் இசை பயிற்சி எடுப்பேன் என்கிறார். இந்த சின்ன கிளியிடம் உங்களது பொழுதுபோக்கு என்ன? அதற்கு நேரம் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டால், எங்கே சிறு இடைவெளி கிடைத்தாலும் நான் புத்தகங்கள் படித்து விடுவேன். அதிலும் சுதாமூர்த்தி நாவல்களும் சுகி சிவம் பேச்சுக்களும் ரொம்ப பிடிக்கும். 2ம் இல்லையே இறை வடிவங்களை வரையத் தொடங்கி விடுவேன் என வயதுக்கு மீறிய பக்குவத்துடன் கூறுகிறார் இவர். இப்பொழுது முருகன் பாடல்கள் உடன் சக்தி மற்றும் சிவபெருமான் பாடல்களையும் பாடி வரும் இவர் இந்த இளம் வயதிலேயே பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருச்செந்தூர் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் திருக்கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்,
திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில், மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் என பல முக்கிய கோவில்களில் பக்தி இசை நிகழ்ச்சி வழங்கியது உட்பட இதுவரை 80 இசை நிகழ்ச்சிகள் வழங்கியுள்ளார். எவ்வளவு பெரிய கூட்டமாக இருப்பினும் தனியாக மேடையில் அமர்ந்து 2 மணி நேரம் தொடர் நிகழ்ச்சி வழங்கி பக்தர்களை தனது பாவங்களினாலும் காந்தர்வ குரலாலும் நெகிழச் செய்து விடுவார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அழகு முருகனையும் ஆண்டாளையும் கலந்தது போல் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அழகிய பாரம்பரிய தோற்றத்துடன் மேடை ஏறும் இவர் கைத்தட்டல், மாலை மரியாதை கிடைப்பதை விட வயதில் பெரியவர்கள் வந்து வாழ்த்தி ஆசீர்வதிப்பதை பெரிதும் மனம் உவந்து கூறுகிறார். எதிர்காலத்தில் இந்த குழந்தை முருகப்பெருமானுடைய கருணையினாலே மிகவும் புகழ்பெற்று மிகச்சிறப்பாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையருளை நினைந்து மனமாற வாழ்த்துகிறோம். இங்கிலாந்தில் குளோபல் புக் ஆஃப் எக்ஸலன்ஸ் வழங்கிய சர்டிபிகேட் ஆஃப் ஆனர் கௌரவத்தையும் பெற்றவர். இப்படி மிக இளம் வயதில் பக்தி இசை பாடல்களை பாடி பற்பல இசை நிகழ்ச்சிகள் படைக்கும் இவரது அபார திறமைக்காக தனது ரசிகர்களால் இறையருட்செல்வி, ஏழிசை கலையரசி, பக்தி இளவரசி, கவிக்குயில் மற்றும் அன்புடன் குட்டி கேபி சுந்தராம்பாள் என அழைக்கப்படும் முருக பக்தை ஆன்மீக இசைக்கலைஞர், மெகா இளம் சாதனையாளர் விருது பெறும் செல்வி தியா அவர்கள். சிறப்பு, மிக சிறப்பு. மனதை மட்டுமல்ல விருதையும் ஈர்க்கும் பேச்சும் பாட்டும். மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருதினை பெற செல்வி தியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கேவி தங்கபாலு ஐயா அவர்களையும், மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Goes to Baby Dia. A round of applause, ladies and gentlemen. அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம். இந்த மகளிர் தினம் அன்னைக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இதற்கு முருகப்பெருமானுக்கு நன்றி. இந்த அவார்டை எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்த உயர் திரு கேவி தங்கபாலு ஐயா, மதிப்பிற்குரிய ஜெயந்தி தங்கபாலு அம்மா, மதிப்பிற்குரிய இந்திரா தங்கபாலு ஆண்டி மற்றும் மெகா டிவி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் இவ்வளோ கச்சேரி பஞ்சேன்னா இதுக்கு எனக்கு ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில்
நான் என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபல், கோஆர்டினேட்டர், கிளாஸ் டீச்சர் இவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய பிரின்சிபல், கோஆர்டினேட்டர், கிளாஸ் டீச்சர் இவங்க எல்லாருமே பெண்கள் தான். அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாள் இந்த மார்ச் 8 தான், மகளிர் தினம் அன்னைக்கு. அதனால வந்து இந்த அவார்டை அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். கூப்பிடலாமா ஆண்டி? என்னுடைய அவ்வா தாத்தா சொல்லித்தரதுக்கு வந்து எனக்கு பாட்டு சொல்லித்தரதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவளை தேர்ந்தெடுத்ததுக்கு மெகா டிவி மேடம், சார், தங்கபாலு சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி தியா.